இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். சொல் செயலாகும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் ஒருத்தன்ட்ட முன்னாடி வாக்குறுதி கொடுத்தேன் சார், இப்போ அது எனக்கு நடக்குது, அவன் என்னை பாராட்டுறான் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும். நம்ம ஒன்று இந்த அரசியல்வாதியெல்லாம் பார்த்துருப்பீங்க, பாலம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுவாங்க, பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டுவாங்க, இது மாதிரிலாம் திட்டங்கள் அடிக்கல் நாட்டுவாங்க. அப்போ இருக்கிற சந்தோஷத்தை விட அவங்க அந்த துறையில் உள்ளவங்கள்ட்ட அந்த திட்டத்தை கொடுத்து அது டெண்டர் மூலமாக எல்லாம் அறிவிக்கப்பட்டு அந்த டெண்டர் எடுத்து அந்த திட்டங்கள்லாம் சரி செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அது திறப்பு விழா காணும் பாருங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையால் அடிக்கல் நாட்டப்பட்டு நம்ம கையால் திறக்கப்படுறது எவ்வளோ ஆனந்தம். பல பேருக்கு அந்த கொடுப்பனையே அமையாது தெரியுமா. அடிக்கல் நாட்டுறது ஒருத்தவங்களாக இருப்பாங்க, திறக்கிறது ஒருத்தவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ வருத்தம் இருக்கும் தெரியுமா. அதிலெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க பிள்ளைகளை பெற்றவங்க, கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய கவலைகளை சுமந்து கொண்டு தனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்காக அலைஞ்சி திரிஞ்சு அந்த பிள்ளைகளை வளர்த்து கடனை உடனே வாங்கி கையில் காதில் இருக்கிறதெல்லாம் விற்று கூட படிக்க வைத்தவர்கள் இருக்கிறாங்கப்பா. இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் உட்காரும்போது சம்பாரித்து முதல் பணத்தை கொடுக்குறானோ இல்லையோ வீட்டில், ஆனால் அவன் சம்பளம் வாங்கிட்டேன்னு சொல்லும்போது அந்த பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா. அந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாதுங்க. 30 நாள் வேலை பார்த்து 1ஆம் தேதி அன்றைக்கி சம்பளம் வாங்குவான் பாருங்க ஒருத்தவன், அவன் மனசில் இருக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இந்த உலகத்தில் கிடையாதுங்க. 30 நாள் வேலை பார்க்கும்போது இருக்கிற வருத்தத்தை விட அந்த சம்பளம் வாங்குற அன்றைக்கி அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணை இருக்கா? இப்படி இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட அந்த சந்தோஷத்தை, அந்த கஷ்டத்தினால் வரக்கூடிய சந்தோஷத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்கிறான் பாருங்க, இதை ரொம்ப ரசிக்கக்கூடியவர்கள் தான் துளாராசிக்காரவங்க. இதான் சார் துளாராசி. இவங்களுக்கு கஷ்டம் ஒரு பெருசாகவே தெரியாது, அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். கரண்ட் இல்லாமல் ஒரு நாள் வாழ்க்கையில் வாழ்ந்திருப்போம், எத்தனையோ காலங்கள் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கி கரண்ட்டு வீட்டில் இருக்கிறது பெருசு இல்லை, கரண்ட்டு போகாமல் இருக்குது பாருங்க வீட்டில், அதுதான் சந்தோஷம். கரண்ட்டு போயிட்டா, கரண்ட்டே இல்லாத காலத்தில் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான். இப்போ கரண்ட்டு போயிட்டால் எவ்வளோ பேர் கவலைப்படுறோம். அது நினச்சி போகுது, யாரை நினச்சி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ கரண்ட்டுக்கு உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம்,
இந்த பிரபஞ்சம் இப்போ கொடுக்கக்கூடிய பிறவி யோகம் துளாராசிக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாக போகுது. உங்களுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷமே எது? என்ன கஷ்டப்பட்டாலும் அதில் கடைசியில் வரக்கூடிய வெற்றி தான் உங்கள் சந்தோஷம். அதை தானங்க ரொம்ப விரும்புவீங்க. அந்த வெற்றிக்காக தானே எத்தனை இழப்புகள், உறவுகளை இழக்கிறது, வீட்டை இழக்கிறது, நாட்டை இழக்கிறது, குடும்பத்தை இழக்கிறது, நண்பர்களை இழக்கிறது, இழந்து இழந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை இழந்த இடத்துல முதல்ல யார் இருக்காங்கன்னா துளாராசிக்காரவங்க தாங்க. சின்ன வயசில் படிப்பை இழக்கிறது, குடும்பத்தை இழக்கிறது, வருத்தத்தோடைய வாழ்க்கைகள் போயிட்டுருக்கோம். சார் என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிடும் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், இதை சொல்லுவாங்க துளாராசிக்காரவங்க. இதான் துளாராசி, இதான் துளாராசி, இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்கார பிள்ளைகளுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த பிறவி யோகத்தை கொடுக்குது. எப்படி தெரியுமா பிறவி யோகம் கொடுக்குது? இப்போ சனி பயிற்சி நடந்ததா, குரு பயிற்சி இப்போ நடக்குதுதா, இப்போ அடுத்தது குரு அதிசாரத்துக்கு வரப்போகிறார், அடுத்தது சனி பகவான், அடுத்தது ராகுகேது பயிற்சி நடக்க போகுது. இந்த பயிற்சியெல்லாம் சேர்த்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு அற்புதங்களை நடத்த போகுது, மிகப்பெரிய அற்புதங்களை நடத்த போகுதுங்க. இதுதான் துளாராசிக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம். இந்த டிப்ரெஷன்லாம் தூள் தூளாக போகுது, விலக போகுது. ஆனந்தம், உடம்புல இருந்த வியாதிகள் விலக போகுதுங்க. என்ன பிரச்சனை இருந்ததுன்னே தெரியாமல் போகுது. இப்படி ஒரு அற்புதங்களை நடத்தும் போது இந்த பிரபஞ்சம் இன்னும் சில ஹைடெக்கான விஷயங்களை இந்த துளாராசிக்கு கொடுக்குது. என்னென்ன தெரியுமா? முதல் விஷயம், உங்கள் உழைப்புக்கு பலன் கண் முன்னே கிடைக்க போகுதுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்கள் உழைப்புக்கு கண் முன்னே பலன் கிடைக்க போகுது. சார் நான் இதை தான் சார் எதிர்பார்த்தேன், இது கண்டிப்பாக கண் முன்னாடி உங்களுக்கு உழைப்புக்கு பலன் கிடைக்க போகிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை வரப்போகுதுங்க. துளாராசிக்கார பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒளிவட்டமாக வரப்போகுது. நான் இதை தாங்க எதிர்பார்த்தேன், இதை தாங்க நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த துளாராசிக்கார பிள்ளைகளுக்கு கிடைக்க போகுது. எப்படி தெரியுமா? உங்களை நம்பும் மனிதர்கள் அதிகரிக்க போகிறாங்க. உங்களை நம்பும் மனிதர்கள் அதிகரிக்க போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கல்ல, அதற்கு இப்போ நல்ல பாடம், அதுக்கு நல்ல பரிசு கிடைக்க போகிறது. இது கிடைக்க நாம் என்ன தெரியுமா பண்ணணும்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை இந்த துளாராசிக்காரர்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. போய் கையெடுத்து கும்பிட்டு சேவிச்சிட்டு வாங்க, தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்க போகுது. உங்கள் முயற்சிக்கு சரியான திசை கிடைக்க போகுது. நான் பண்ண முயற்சிக்கு எனக்கு பேர் சார். உங்களை நம்பக்கூடிய மனிதர்கள் அதிகரிக்க போகிறாங்க. நல்ல பேர் மேலும் பரவ போகிறது. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. எல்லாம் வயிறறிய போகிறான், சொந்தக்காரன், தெரிஞ்சவன், அறிஞ்சவன்லாம். இந்த பிரபஞ்சம் இதுதான் உங்களுக்கு யோகமாக கொடுக்குது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் போய் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. குறைய கொட்டி தீருங்க. உங்கள் கனவுகளுக்கு ஒரு வடிவம் பெற துவக்கம் ஆரம்பம். இது ஒரு துவக்க விழா. இந்த 2026 முடிவுக்குள்ளே உங்கள் கனவு நிறைவேறிடும். வாழ்க்கை ரொம்ப எளிதாக உணரக்கூடிய, ரொம்ப சிரமமாக பார்த்துருப்போம் வாழ்க்கையை, இப்போ ரொம்ப எளிதாக உணரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். துளாராசிக்கு அற்புதமான காலகட்டம். எம்பெருமான் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோடு பயணிப்பார். நீங்கள் இப்போ காரில் போயிட்டுருக்கீங்கன்னா முன்னாடி யாம் இருக்க பயமேன்னு போயிட்டுருப்பார். ஏதாவது ஒரு இடத்துல முருகனுடைய பேர், முருகனுடைய உச்சாடனம், முருகனுடைய வேல் எங்கோ உங்கள் கண்ணை கண்டிப்பாக இந்த நேரம் பார்த்துரும். நடந்தே தீரும். இது உணரக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு. இது உணரக்கூடிய நேரம். இந்த பிரபஞ்சம் அப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம யாருக்காவது கடன் பற்றுவோமோன்னு நினச்சிருந்தீங்கல்ல, கடன்பட மாட்டீங்க. கடவுள் உங்கள் பக்கம் காட்சி கொடுக்குறார். கடன்பட மாட்டீங்க. யாருக்கும் நீங்கள் கடன்பட மாட்டீங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க துளாராசிக்காரர்களே.
நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு வெற்றி வாகை கொடுக்க போகிறது. ஒரு நாளும் நல்லா தெரிஞ்சிங்க, ஒவ்வொரு நாளும் சின்ன முன்னேற்றமாவது இப்போ நடந்தே தீரும். கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் தான் இப்போ வேணும். சின்ன முன்னேற்றமாவது உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். அது சேவிங்ஸாக இருக்கும், குடும்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், வருமான உயர்வாக இருக்கட்டும். நீங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு நகர்வு, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுக்கு ஒரு சின்ன நகர்வை இப்போ நீங்கள் பார்த்தே ஆகணும் இந்த காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு நல்ல எண்ணம் அதிகம். யாரையும் கெடுக்கணும்னு ஆசை கிடையாது. ஒரு இடத்துல முன்னேறணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்கும். உங்கள் பொறுமை, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த பொறுமை, சில பேரை பேச விட்டு நீங்கள் பார்த்த அழகு இப்போ உங்களுக்கு அது லாபமாக மாறப்போகிறது. மகிழ்ச்சியான தருணங்கள் ஆரம்பிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராதே கிருஷ்ணான்னு நீங்கள் சொல்லுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணுங்கள், ராதே கிருஷ்ணான்னு சொல்லுங்கள். கிருஷ்ணன் ஜபம் பண்ணுங்கள், கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணுங்கள், கிருஷ்ண கவசம் படிங்க. கண்ணதாசனுடைய கிருஷ்ண கவசம்னு ஒன்று இருக்குது, கண்ணன் கவசம்னே சொல்லி போட்டிருப்பார், படிங்க. நிச்சயமாக துளாராசிக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் இருந்த ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறப் போகிறது, கனவுகள் கொடுக்க போகிறார் இந்த பிரபஞ்சம். இந்த பிறவி பலனில் இந்த யோகமாக கொடுக்கறது, மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னது நடந்தே தீரும். என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு, அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். இந்த பதிவோடைய நோக்கம் இதுதான், ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. சொல்லுங்க. மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி. நல்லூழ் நுகர்ச்சி, எஸ், அந்த இடம் புரியாது, அதுக்கு தான். தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி. சொல்லுங்க. சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான், நீ தாய், அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன்
அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையை நான் சொல்லிட்டேன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.